அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில திருச்சி மாவட்டத்தில் நேற்று முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் மணச்சநல்லூர், துறையூர், முசிறி ஆகிய பகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக சென்றபோது துறையூர் பகுதியில எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக அங்கு தொண்டர்கள் அதிக அளவு திரண்டிருந்தனர். அவரை வரவேற்பதற்காக அந்த பகுதியில் மேகதாளங்கள் முழங்க காத்திருந்தனர். அப்போது ஆத்தூர் சாலையில் விபத்து ஏற்பட்ட பகுதியில் விபத்தில் சிக்கிய நபரை மீட்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் ஒன்று அவ்வழியாக வந்துள்ளது. அப்போது அதனை வழிமறித்த அதிமுக தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் அவ்வழியாக செல்லக்கூடாது என அந்த டிரைவரிடம், அந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் முறையிட்டனர். அவரை தாக்க முயற்சித்தனர். தொடர்ந்து அந்த 108 ஆம்புலன்ஸினுடைய கதவுகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். மேலும் அந்த ஆம்புலன்ஸ் பின்பகுதிகளுக்கு யாரும் உள்ளே இருக்கிறார்களா என்பதை அதிமுகவினர் உள்ளே சென்று பார்த்த பின்பு அதில் இருந்த உபகரணங்கள் மற்றும் ஸ்ட்ரக்சர்கள் போன்றவற்றை முழுவதுமாக சேதப்படுத்தினர். உடனடியாக அப்பகுதியில் வந்த காவல்துறையினர் அதிமுக தொண்டர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த 108 ஆம்புலன்ஸை அங்கிருந்து உடனடியாக அனுப்பி வைத்தனர். 108 ஆம்புலன்ஸ் ஏற்கனவே, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது 108 ஆம்புலன்ஸ் அதிகப்படியாக வருகிறது என்று அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டினார். ஏற்கனவே இந்த சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தற்போது திருச்சி மாவட்டத்தின் துறையூர் பகுதியில் விபத்தில் சிக்கிய நபரை மீட்பதற்காக சென்ற 108 ஆம்புலன்ஸை வழிமறைத்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.